ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம கையில் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியோடைய சூப்பர் கேரி வந்து நம்ம கையில் இருக்குது. சிஎன்ஜி கேரி. ஆமாம், நம்ம ஆல்ரெடி வந்து ஜீட்டோ பற்றி போட்டிருக்கோம். அதில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் இந்த மாதிரி தோஸ்து சூப்பர் கேரி மேக்ஸிமம் அந்த நிறைய கேட்டு இருக்கீங்க. ஆமாம் கேட்டாங்க. ஸோ அதனால வந்து ஜீட்டோவோட டீசல் மாடல் கேட்டிருந்தாரு ரிவ்யூ. அந்த வண்டி நம்மளுக்கு இப்போதைக்கு கிடைக்கல. ஸோ கிடைக்கும் போது அது கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிவ்யூ போடுறோம். இன்னைக்கு எங்கள் கையில் இது மாட்டுச்சு, அதனால அதை வச்சு செஞ்சுட்டோம். பாருங்க. கைஸ் இன்னைக்கு நம்ம கையில் பார்த்தீங்கன்னா சுசுக்கியோடைய சூப்பர் கேரி. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம கையில் இருக்கிறது வந்து இப்போ வந்துட்டு ஸ்டாண்டர்ட் சிஎன்ஜி மாடல், அது போக பேஸ் மாடல் ஒன்று இருக்குது, அண்ட் ஸ்டாண்டர்ட் பெட்ரோல் மாடல் ஒன்று இருக்குது. பேஸ் மாடல் பெட்ரோலில் தான் வருது. இது வந்து நம்ம கையில் இருக்க வந்து சிஎன்ஜி மாடல் இன்னைக்கு நம்ம கையில் இருக்குது. இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1196 சிசி ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜினாக இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 98 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் அண்ட் 72.41 பேஸ் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 1 டன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட லோட் கெப்பாசிட்டி வந்து எடுக்க முடியும். பட் கம்பெனி சைட்லேருந்து 625 கிலோகிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கிறதுனால தாராளமாக 1 டன் வரைக்கும் இதால் எடுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வருது. ஸோ கம்பேரிட்டிவ்லி இதுக்கு வந்து நம்ம ஜீட்டோட வீடியோ போட்டிருக்கோம். அதோட கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் காஸ்ட்லியராக இருந்தாலுமே கூட இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அதை விட இதில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஜின் வைஸும் சரி, பவர் வைஸும் சரி, அதோட இன்டீரியரும் சரி, அண்ட் பர்ஃபார்மன்ஸும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் அஹெடாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு 80 to 90 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் க்ரூஸ் பண்ண முடியும். அண்ட் மைலேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், சிஎன்ஜி வெஹிக்கிள் எந்த அளவுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 22 to 25 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்துட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 9 to 11 கிலோகிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வந்து இது கெப்பாசிட்டி. 2 டேங்க்ஸ் வந்து இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக உங்களுக்கு ஒரு 5 லிட்டர் வந்துட்டு பெட்ரோல் வந்துட்டு எமர்ஜென்சியாக வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மேக்பர்சன் ஸ்டர்ட் சஸ்பென்ஷனும் ரியலில் வந்து லீஃப் ஸ்ப்ரிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி ஜீட்டோவை பற்றி நம்ம இதில் சொல்லியிருக்கோம். ஜீட்டோவை விட வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, கீழே வந்து அடி வாங்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் ரொம்ப 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 கம்மி. ஸோ வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2587 மில்லிமீட்டராக இருக்குது. அண்ட் வண்டியோட டோட்டல் வெயிட் வந்து 925 கிலோகிராம்ஸாக இருக்குது. அண்ட் லோட் கெப்பாசிட்டி ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ண மாதிரி தான் 625 வந்துட்டு கம்பெனி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டன் வரைக்கும் வந்து தாராளமாகவே வந்துட்டு லோட் கெப்பாசிட்டி இருக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்ஜினை பற்றி ஃபுல்லாகவே நான் சொல்லிட்டேன். இதே விஷயம் தான் வந்து உங்களுக்கு பேஸ் மாடலான பெட்ரோல் வேரியண்ட்டுக்கும் வரும், அண்ட் அதில் இருக்க ஸ்டாண்டர்ட் மாடலான பெட்ரோல் வேரியண்ட்டுக்கும் வரும். அதில் இருக்கக்கூடிய மைலேஜ் அண்ட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர மற்றபடி இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சிமிலர் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வண்டியோட கேபின்குள்ளே போயிடும். ஸோ கேபின்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஜீட்டோவோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப 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 ஸ்பேஷியஸாக இருக்கும். ஏன்னா அந்த ஜீட்டோ நம்ம கம்பேர் பண்ணுறப்போ முன்னாடி வந்து உங்களுக்கு லெக் ரூம் வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பேஸ் ரொம்பவுமே ஜாஸ்தி இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு 3 பேர் தாராளமாக ஒரே நேரத்தில் உட்காந்துட்டு போகலாம். அண்ட் அதில் வந்து நம்ம வந்து 3 பேர் உட்காந்தா ரொம்ப கசகசன்னு ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு கீயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு இங்கே லைட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டு மாட்டுறதுக்கான ஒரு இடம் இருக்குது. ஆனால் இதில் வந்து புது வண்டி அப்படிங்கிறதுல எதுவுமே இது வரைக்கும் நம்ம மாட்ட கிடையாது. அடிஷ்னல் சுவிட்சஸ் கூட வேணுனாலும் வச்சுக்கலாம் நம்ம. அண்ட் ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு வரக்கூடிய இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன் எல்லா 4 வீலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த வெஹிக்கிள்லையுமே வந்துட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இருக்குது. பட் இதில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் பார்க்கிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகுது. ஏன்னா யூஸ்வலாக நம்ம ரிவர்ஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு பீப் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்தால் தான் அடிக்கும். ஆனால் இதில் வந்து பீப் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆப்ஜெக்ட் கிட்ட வரும்போது பீப் சவுண்ட் ஆஃப் ஆகுது. ஒரு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு அந்த சென்சார் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவ்வளோதான். இந்த வண்டியை பற்றி எல்லாமே நாங்கள் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி சொல்லியிருக்கோம்.
அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி வந்து பின்னாடி ரொம்ப ஈஸியாகவே கழட்டி எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமாலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக வச்சுருக்காங்க. அண்ட் பேட்டரி பாக்ஸ் கூட வெளியவே இருக்குது. இதுக்கு ஒரு பாக்ஸ் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லது, இல்லைனா ஈஸியாக பேட்டரி திட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ எங்களுக்கு இந்த வண்டியை பற்றி என்ன தெரியுமோ அது எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு உங்கள் சைடில் நாங்கள் வந்து பகிர்ந்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த வண்டி வந்துட்டு இன்ஜினே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் கார் டியூன் பண்ணி வச்சுருந்தோம்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு கொஞ்சம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ கீழே ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க, நான் உங்களுக்கு அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோன்னா அதை பற்றியும் கீழே சொல்லுங்கள், உங்களுக்கு அடுத்த ரிவ்யூ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.